ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சிக்கன் சேர்க்காம ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியாக எக் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் நான் நெய் சேர்க்காம செய்ய போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பிரியாணியில் ஒரு அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 2 பட்டை, 5-6 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு பிரியாணி செய்கிறது 2 அலக்கு அரிசிங்கிறதால 2 பச்சை மிளகாய் போதும். அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பொதுவாக எல்லா பிரியாணிக்குமே ஆனியன் ரொம்ப ப்ரௌனாக வதங்கினா நல்லாயிருக்கும். பிரியாணியோட டேஸ்ட்டே நம்ம சேர்க்குற இன்க்ரீடியண்ட்டோட அளவு அது எவ்வளோ நேரம் வதக்குறோங்கிறதுல தான் இருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இந்த பேனில் ஒட்டாமல் இருக்கும். அந்த நேரத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்ந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நல்லா உடச்சி விட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக தெரியாமல் ஒரே மிக்ஸாக இருக்குது. இந்த நேரத்தில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் மசாலான்னு சொன்னது வேறு எதுவும் தனியான மசாலா இல்லைங்க. 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். இது நம்மளோட பிரியாணியோட டேஸ்ட்டை இன்னுமே அதிகப்படுத்தும். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பேஸ்ட் டெக்ஸ்சரில் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர தெரியும். இந்த நேரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 பாட் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 2 பாட் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணிக்கு செய்கிற 1க்கு 2 தண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மூடி போட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 5 நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். லைட்டாக கலந்துட்டு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் செய்கிற பிரியாணியில் புதினாவே சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். பட் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. லைட்டாக கலந்து விட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அரிசி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக கலந்து விட்டு மூடி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் எக் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பிரியாணியில் தண்ணி ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அப்படியே 2 நிமிஷம் விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும் போது பிரியாணியில் ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை பிரியாணியோடு சேர்த்துக்கிறேன். இந்த எக்கை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.